வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். காலையிலே நான் வந்து தஞ்சாவூர் ஷூட் வந்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இங்கே மேலே வீதி இருக்கு இல்லையா தஞ்சாவூரில், அங்கே தான் வந்து ஷூட்டு. நம்ம டூரிசம் போர்ட்லேருந்து தஞ்சாவூர் டூரிசம் போர்ட்லேருந்து ஒரு ஹெரிட்டேஜ் வாக்கு வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி ஷூட் இருந்ததுனால அதில் எனக்கு கலந்துக்கல. எவ்ரி மந்த்து ஃபஸ்ட்டு சண்டே வந்து அது கண்டக்ட் பண்ணுவாங்க டூரிசம் போர்ட்லேருந்து. நீங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து தெரியும். அப்படியே என்ன பண்ணியாச்சு, காலையில் நான் வந்து மேலவீதியில் ஒரு ஷூட் பண்ணிட்டு அப்படியே நான் நேராக பெரிய கோவில் வந்து வந்துட்டேன். தஞ்சாவூர்லேருந்து யாராவது நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை தஞ்சாவூர் பீப்புள்ஸுக்கு ஒரு ஷேரும் வந்து பண்ணி விட்ருங்க. பெரிய கோயிலை பார்ப்போமா? இங்கே பாருங்க, காலையிலேயே வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் சிறப்பு தரிசனம். நல்லா கூட்டமாக இருக்குங்க. காலையிலேயே வந்து நல்ல கூட்டம். என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா, வெயிலுக்கு முன்னாடி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் இப்போ வந்துடுறாங்க பிஃபோராகவே. வருங்க ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த வெட்டிங் ஷூட்டு அது இதுன்னு சொல்லிட்டு உள்ள ஃபோட்டோகிராஃபி இப்போ வந்து அலோவ் பண்ணுறதில்ல போல் இருக்குது. வெளில ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இல்லை பண்ணுறதில்ல, உள்ளே போனோன்னே அலோவ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெளியிலே செக்யூரிட்டிஸ் வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் நார்மலாக ஃபோட்டோகிராஃபி வந்து ஃபோனில் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபோட்டோவாக ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோவாக உள்ள வந்து எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வெளில சொன்னாங்க. வெட்டிங் ஷூட்டு அந்த மாதிரி கேமரா எடுத்துகிட்டு வந்து கேமராமேனோட அப்படி. ஸோ எல்லாருமே ஃபுல்லாக அப்படி ஒரு வியூ எடுத்து போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த பிரதர் எடுத்துகிட்டு இருக்காரு. இதுதான் ஃபுல் வியூ நமக்கு மண்டபத்துலேருந்து வராகி சந்நிதி வரைக்கும் சைடில் இது எல்லாமே. நான் எங்கே உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு கோவில் பக்கத்துலேயே உள்ள என்ட்ரானோன்னு லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய பீடம் மாரி ஒன்று இருக்கும். அந்த பீடத்துக்கு கீழே வந்து நிழல் இருந்துச்சு. இந்த வருங்க தரையில் நிழல், அந்த நிழலில் தான் உட்காந்துருக்கேன் நான். தியாகராஜன். யாராவது தஞ்சாவூர்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர்னு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட தஞ்சாவூர் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோவை ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா தஞ்சாவூர் வீடியோஸ் இனிமேல் நிறையா வரும். அடிக்கடி நம்ம இனிமேல் தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து லைவ் பண்ணுவோம். அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சுற்றி போகலாம். இந்த 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 வழியாக போயிட்டு வராகி சந்நிதி பார்த்துட்டு அப்படியே நேராக போய் பின்னாடி வந்து அப்படியே வந்து வரலாம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தியாகராஜன், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தஞ்சாவூரோட பெரிய கோயிலோட டீட்டெயில்டு வீடியோ நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஃபுல் வீடியோ A to Z. இந்த சைடு பார்த்துலேருந்து இங்கே இருக்கிற இந்த சிவலிங்கம், குட்டி குட்டி சிவலிங்கத்துலேருந்து வராகி சந்நிதி பற்றி, நந்தி இதெல்லாம் பற்றி, இந்த பெரிய நந்தி மண்டபம் பற்றி, அந்த பலிபீடம் இருக்குல்ல, இந்த அந்த பலிபீடம் பற்றி ஃபுல்லாக எல்லாமே வந்து A to Z பெரிய வீடியோவாகவே பண்ணியிருக்கோம். நானும் தஞ்சாவூர் தான். தியாகராஜன், ஓகே சூப்பர் பிரதர். அப்போ நம்ம வீடியோ ஒரு ஷேர் ஒன்று பண்ணி விட்ருங்க. இது வரைக்கும் நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் நிறைய தஞ்சாவூர் வீடியோஸ் வரும். நம்ம ஊர் தஞ்சாவூர். உங்கள் பிக் ஃபேன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ஒரு நாள் சந்திப்போம். எல்லோரும் காலையில் பிஸியாக இருப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வந்து ஒரு லைவ் ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் கூட நீங்கள் வந்து பார்த்துப்பீங்களே. நினச்சி பாருங்களேன், இவ்வளோ பெரிய விஷயம். நம்ம பக்கத்தில் போயிருந்தோம்னா தம்மா துண்டாக இருப்போம். அங்கே வராங்க பாருங்கள், அவங்க அந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் எவ்வளோ சின்னதாக இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய கோபுரம், எவ்வளோ ஹைட்டு. இதை வந்து அன்றைக்கி ராஜராஜன் கட்டி முடிச்சுட்டு அப்படி பிரமிப்பாக வந்து இந்த கோவிலில் ஏதோ ஒரு இடத்துல நின்று தானே அது வந்து பார்த்துருப்பாரு. எப்பா நம்ம பேர் இன்னும் ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் நிற்க போகுதுப்பா, அதுக்கு இந்த கோவில் வந்து பேர் சொல்லணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று வியந்து போய் பார்த்துருப்பார்ல. அந்த இடத்துல நம்மளும் நீங்கள் வந்து உட்காந்துருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன விசேஷம்? நமக்கு எல்லா நாளும் விசேஷம்தான். ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லை பிரதர். காலையில் ஷூட் வந்தேன் தஞ்சாவூருக்கு. அப்படியே ரொம்ப ஏர்லி மார்னிங் வந்துட்டேன். 5:30க்கு வீட்டில் கிளம்புனேன்.
6:15 நான் தஞ்சாவூர் வந்துட்டேன். வந்துட்டு அங்கே அந்த இது ஓப்பன் பண்ணலை, நான் போக வேண்டிய இடம் வந்து ஓப்பன் பண்ணலை. கொஞ்சம் அப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன், ஷூட் வந்தேன். சரி ஓகே, இது வந்து லைவ் போட்டுடலாம் நீ காலைல அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களை பார்த்துருக்கேன், வண்டியில் போனீங்க, பட் கூப்பிடல. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக நம்ம இன்னொரு வாட்டி சந்திப்போம். எனிபடி ஃப்ரம் தஞ்சாவூர்? அம்மா நல்லா இருக்காங்க பிரதர், நல்லா இருக்காங்க. இங்கே எல்லோரும் சௌக்கியமா? எல்லோரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஏதோ விசேஷம் போல் இருக்குது. அதுமாரி அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக அங்கேயே யாரோ உட்காந்துருக்காங்க நிறைய பேர். மார்னிங் பிக் டெம்பிளில் எவ்வளோ க்ரௌடா? எஸ், ஆமாம் அருண்குமார் பிரதர், பயங்கர க்ரௌடு. இன்னும் அங்கெல்லாம் நான் உங்களுக்கு காட்டலை, இவங்களாம் இப்போ தான் உள்ளார போயிட்டுருக்காங்க. அங்கே பிரகதீஸ்வரர் இடத்துல காட்டுறோம் பாருங்கள், இங்கே அதுமாரி அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் க்ரௌடு மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அங்கெல்லாம் ஃபுல்லாக கூட்டம். இந்த சைடில் முடிச்சுட்டு பார்த்துட்டு பிரகதீஸ்வரரை பார்த்துட்டு கீழே வரவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. ஸோ நல்ல கூட்டம் பிரதர் இன்றைக்கி. முகூர்த்தம் ப்ரோ, ஓகே ஓகே ஓகே, அதான் இன்றைக்கி இவ்வளோ க்ரௌடு. ஸோ எவ்வளோ கூட்டம். இது வந்து இந்த வன்னி மரம் இங்கே பக்கத்துலேயே இருக்கும்ல, நான் அதுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். ஸோ கூட்டம், பயங்கரமான கூட்டம் இன்றைக்கி. ஸோ தஞ்சாவூர்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே ஓகே ப்ரோ, நல்லது. ஓகே ஓகே. ராஜேஷ், ஹலோ ப்ரோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து தஞ்சாவூர் பற்றி நான் நிறைய உங்கள் பாத்துட்டப்போ எப்படி இருக்குது, நீங்கள் குளித்ததோட வீடியோ எடுத்து போட்டு அதுக்கப்புறம் உள்ளார தூக்கி வச்சது தான், அது அப்படியே இருக்குது. இனிமேல் தான் இன்னொரு வாட்டி ஏதாவது எடுத்து குளிக்கணும். ஸோ யாராவது தஞ்சாவூர்லேருந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, பெரிய கோவில்லேருந்து இந்த சைட்லேருந்து யாராவது இருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள். லெட்ஸ் மீட். தஞ்சாவூரில் இதில் தான் இருக்கேன், பெரிய கோவிலில் தான் இருக்கேன். எப்படியும் ஒரு 1/2 hour மேலே இங்கே தான் இருப்பேன். அதனால் சொல்லுங்கள், இஃப் பாசிபிள் வி மீட். ஹேமாமூர்த்தி, ஹாய், குட் மார்னிங். கணபதி சுந்தரம், ஜிஎஸ், நைஸ் ப்ரோ, தேங்க்யூ. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம தஞ்சாவூர் ஹெரிட்டேஜ் சீரீஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த காலத்திலேயே தஞ்சாவூரில் வந்து இந்த தஞ்சாவூரை வந்து தலைநகரமாக வச்சு ராஜராஜன் ஆட்சி பண்ணதுனால ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்டு. அப்போயே வந்து ஒரு இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை வந்து ஒரு சிட்டி, அப்படி சிட்டியாக இருக்கும்போது அதில் வந்து எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். மெட்ரோ இருக்குது, இன்னும் வந்து ஹைடெக்கான ஐடி கம்பெனிஸ் இருக்குது. இந்த மாதிரி தொழில்நுட்பம் அதிகம், எல்லாமே வந்து அங்கே ஒரு ஹையர் எண்டாக வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி தஞ்சாவூரை வந்து தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ணப்போ ராஜராஜன் வந்து இந்த தலைநகரத்தை பயங்கரமான ஒரு கட்டமைப்பில் வந்து வச்சுருந்தார். அதுக்கப்புறம் வந்து நிறைய மன்னர்கள் இங்கே வந்து ஆட்சி பண்ணாலும் அவருடைய கட்டமைப்பை இன்றைக்கி வரைக்குமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது வந்து ஒரு பெரிய கடல் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தஞ்சாவூர் வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பூமி. இங்கே வந்து நீரை சேகரித்து அதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம சமீபத்தில் அந்த சமுத்திரம் ஏரி பற்றி பார்த்துருந்தோம், அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க தஞ்சாவூர் சீரீஸில். அந்த சமுத்திரம் ஏரியுமே வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஏரி தான். இங்கே இருக்கிற பாசன நிலங்களில் 1200க்கும் மேற்பட்ட ஏக்கர்களை அது வந்து அந்த ஏரியிலேருந்து போகிற தண்ணி விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதேமாரி இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல அந்த குளங்கள் வந்து ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கு. எப்படின்னா சோழர் காலத்தில் மட்டும் கிடையாது, சோழர்கள், பாண்டியர்கள், அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, நாயக்கர்கள் காலம், மராட்டியர் மன்னர்கள் காலம், இதெல்லாமே. ஸோ அந்த காலங்களுக்குமே இங்கே வந்து இந்த சான்றுகள் வந்து கோவிலெலாம் இருக்கும். ஸோ இந்த பிள்ளையார் கோவில் இருக்குல்ல, இங்கே நேராக ஒரு பிள்ளையார் கோவில் தெரியுது. அந்த பிள்ளையார் சந்நிதி வந்து ராஜராஜன் கட்டலை, அது வேற ஒருத்தர் கட்டினது. மராட்டிய மன்னரோ சம்திங் அவங்க கட்டினது. அப்புறம் வந்த மன்னர்கள் அவங்களுடைய அடையாளம் இங்கே பெரிய கோவிலுக்குள்ள இருக்கணும்னு கட்டினது. அதேமாரி அம்பாள் சந்நிதி அப்படி தான். ஸோ இந்தமாரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்த பண்ணி வச்சுட்டு போன மாதிரி இங்கே வந்து இந்த பாண்டியர்கள் மன்னர்கள் இருக்காங்கள்ல, பாண்டியர்கள் வந்து தஞ்சாவூருடைய அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்லேயும் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க காலத்தில் பண்ண வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு தான்
இன்றைக்கு வரைக்குமே நம்மளுடைய அந்த இதில் வந்து இருந்துகிட்ருக்கு, நிலுவையில் வந்து இருந்துகிட்ருக்கு. வாட்டர் சப்ளை இது எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய அந்த சிஸ்டம் வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணுது. நம்ம தஞ்சாவூரில் வந்து மேலே வீதி, கீழே வீதி, கீழே வாசல், அதுக்கப்புறம் வடக்கு வீதி, தெற்கு வீதி, இந்த மாதிரி வந்து நிறைய வீதிகள் வந்துருக்கும். அந்த வீதியில் தான் வந்து இப்போ சமீபத்தில் நம்ம தேர் வந்து லைவ் எடுத்துருந்தோம். அந்த தேர் வந்து சுற்றி வர இடம் வந்து அந்த இடம் தான். எப்படின்னா உங்களுக்கு இது இந்த மேலே வீதி அந்த 4 ரோட்டில் தான் சுற்றி வரும். அது எதுக்கு மேலே வீதின்னு வச்சாங்கன்னா, அது வந்து மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய வீதி, அதுதான் வந்து மேலே வீதி. கீழே வீதி அப்படிங்கிறது கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய வீதி, அது வந்து கீழே வீதி. வடக்கு தெற்கு இது ரெண்டும் அப்படியே தான் இருக்கும். பாக்கி இருக்கிறது இதுதான் வந்து மேலே வீதி கீழே வீதி அப்படிங்கிறது. அதில் வந்து இந்த மேலே வீதி இருக்குல்ல, அது வந்து எங்கே இருக்குன்னா, சிவகங்கை பூங்காலேருந்து நீங்கள் வெளில வந்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைட்டாக பெருசாக ஒரு ரோடு போகும். அதுக்குள்ளார தான் வந்து மேலே வீதி இருக்கும். மேலே வீதி மட்டுமே தனியாக வந்து ஒரு ஹெரிட்டேஜ். அதில் வந்து மண்டபங்கள் நிறையா இருக்கும். அந்த மண்டபத்தை பற்றி நான் இங்கே வந்து கேட்டிருக்கேன். அதேமாரி சரஸ்வதி மஹாலில் ஏதாவது புக் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். அது கிடச்சிச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக 4 கால் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த 4 கால் மண்டபம் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு பேரே அங்கே இருக்கக்கூடிய ஒரு 4 கால் மண்டபத்தினால தான் வந்துச்சு. அந்தமாரி அங்கே ஏகப்பட்ட மண்டபங்கள் இருக்கும். ஒவ்வொரு மண்டபத்துக்கும் வந்து ஒவ்வொரு பேர் இருக்கும். ஏன் மேலே வீதி வந்து ஒரு ஹெரிட்டேஜ்னு சொன்னோன்னா, 20க்கும் மேற்பட்ட கோவில்கள் இந்த ஒரே வீதியில் வந்து இருக்கும். அந்த ஒரு லைனில் மட்டுமே நீங்கள் மேலே வீதி வாசியாக இருந்தீங்க அப்படின்னா தெரியும். இல்லை கீழே வாசல், இந்த தஞ்சாவூர் சரௌண்டிங்ஸு, இந்த ஸ்ரீனிவாசபுரம் இந்த ஏரியாலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு தெரியும். மேலே வீதியில் மட்டுமே அவ்வளோ கோவில்கள் இருக்கும். கோவில்னால் நம்ம வந்து ஆச்சரியப்பட்டு போயிடுவோம். பக்கத்து வீடு மாரி பக்கத்து கோவில் இருக்கும். அங்கே அதுமாரி மூல ஆஞ்சநேயர் கோவில் தான் கடைசி. இங்கே ஃப்ரண்ட்டில் ஆரம்பிக்கும் போது ஏதோ சிவன் கோவில் ஒன்று இருக்கும். அப்படியே ஃபுல்லாக கோவில் தான், வீடு இருக்க மாரி வந்து கோவில் இருக்கும். ஸோ அப்படியே கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா அதில் ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கோவிலாக இருக்கும், ரைட் சைட்லேயே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஆலயங்கள் இருக்கும். ரைட் சைடில் ஐயன் குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளம் வந்து இருக்கும். ஐயன் குளம் வந்து தஞ்சாவூரில் சமீபத்தில் ரொம்பவே ஒரு ஃபேமஸ். எப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ் இந்த சீரீஸில் கொரோனாலேருந்து அது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஏன் அப்படின்னா அதை சீரமைப்பு பண்ணி அதுக்குள்ள வந்து வாக்கிங் பாத்தெல்லாம் வந்து போட்டாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்து வாக்கிங் பாத்தெல்லாம் போட்டு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஐயங்குளத்தை. ஸோ அந்த ஐயங்குளம் வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அந்த ஐயங்குளம் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் அந்த காலத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்பாட்டாக வந்து இருந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த ஐயங்குளம் அப்படிங்கிறது அது என்ன முக்கியம் அப்படின்னா, ஒரு மழை பெய்யுது, ஒரு பெரிய வெள்ளம் வருது, இல்லை நிறைய நகரத்துக்குள்ளார தண்ணிகள் வந்து சேர்ந்துடுச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது, தெளிய வச்சு யூஸ் பண்ணணும். தெளிய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சுத்திகரிப்பு பண்ணுறதுன்னே வச்சுங்களேன், பேசிக் லெவல் ஆஃப் க்ளீனிங் த வாட்டர். அப்போ வந்து அதை தண்ணியை தெளிய வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து அதை தெளிய வச்சு அதை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து சேரெல்லாம் ஒரு இடத்துல படிய வச்சு அப்படியே வந்து அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து குடி தண்ணியாக வந்து கடைசியில் வந்து வரும். ஸோ அந்த காலத்தில் அந்தமாரி யூசேஜ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஐயங்குளத்தில் இருக்கிற வாட்டர் ரிசர்வியர் வந்து அந்த குடி தண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த ஐயங்குளம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு குளம் வந்து ஒரு பெரிய குளம் இருக்குது, அங்கே கீழவாசல் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த 2 குளம் தான் அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸ் அங்கே வந்து ஒரு பெரிய குடியிருப்பு கிரியேட் ஆகிறதுக்கே காரணமாக இருந்த குளம். சமானந்தன் குளம்னு நினைக்கிறேன். ஸோ அது இன்னொரு குளம் ஒன்று இருக்குது, அது டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. அதை பற்றி நான் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன், அது டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல அதில். ஸோ இந்த 2 குளம் தான் வந்து பெரிய வாட்டர் ரிசர்வியர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இங்கே சிவகங்கை குளம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் வந்து ஒன்று இருக்குது. இந்த சிவகங்கை பூங்கா பக்கத்துலேயே அங்கே ஒன்று சீனிவாசபுரம் இந்த சைடில் ஒரு குளம் ஒன்று இருக்கான். ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான வாட்டர் ரிசர்வியர் அந்த காலத்தில். அதை இப்போ வரைக்குமே அந்த வாட்டர் ரிசர்வியரை பக்காவாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வரைக்குமே அதோடைய பங்கு இந்த நீர்வளத்தில் அவ்வளோ முக்கியமாக வந்துருக்கு. இப்போ அந்த குளங்கள்லாம் இல்லை அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து தண்ணி கொஞ்சம் தட்டுப்பாடாயிடும், அந்தமாரி வந்து ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக அப்போயே வந்து இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தஞ்சாவூரில் டூரிசம் போர்ட்லேருந்து ஒரு ஹெரிட்டேஜ் வாக் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெரிட்டேஜ் வாக்கில் உங்களுக்கு இந்த குளங்களை பற்றின ஒரு அவேர்னஸ், எங்கேருந்து எங்கே எப்படி தண்ணியை கொண்டு போனாங்க, ஈவன் தெரக்கோட்டாவில் உங்களுக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்கான பைப் லைன்லாம் அப்போயே வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து வாக்கியா மாரி இருக்கும், பாக்ஸ் மாரி இருக்கும், அதை வந்து தெரக்கோட்டாவில் பண்ணியிருப்பாங்க. தெரக்கோட்டானா உங்களுக்கு என்ன, அந்த மண்ணால் ஆன பைப்பு, தெரக்கோட்டா பைப்பு அப்படியே வந்து பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதெல்லாம் வந்து இன்றைக்கி அந்த ஹெரிட்டேஜ் வாக்கு வந்து இன்றைக்கி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எனக்கு கலந்துக்கணும் அப்படின்னு ஆசை. 4 கிலோமீட்டர் வாக்கு, காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும்.
நம்மளால் வந்து நமக்கு ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிடும். அதோட நான் இன்றைக்கி இங்கே வந்து ஒரு ஷூட் முடிச்சுட்டு நான் போனவங்க, அதனால் ரொம்ப டயர்டாகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நெக்ஸ்ட் மந்த் வந்து இன்னொரு கான்செப்டை ஒன்று பண்ணுவாங்க, அப்போ வந்து நம்ம கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் வந்து கலந்துக்கல. எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன், அது எவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ தஞ்சாவூர் இஸ் ஏ ஹெரிட்டேஜ். ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் வந்து இங்கே பொக்கிஷம், அதுக்கப்புறம் பழமையான விஷயம், ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து பல வரலாறுகள் வந்து நிறைந்திருக்கும். ஒரு பல மன்னர்களுடைய கால்பட்ட இடம் அது. ஸோ நீங்களே நினச்சி பாருங்களேன், இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வாட்டி தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்திருப்பீங்க, இப்படி வந்து உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரில. இந்த பெரிய கோயில் வளாகம் இருக்குல்ல, நம்ம வந்து இதுதான் என்ட்ரன்ஸு, இதுதான் இந்த உள்ளர வந்தோன்னா இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கோபுரம். இதுலேருந்து நம்ம இங்கேருந்து போகிறோம். இங்கேருந்து போய் நம்ம பிரகதீஸ்வரரை பார்க்க அங்கே போகிறோம். அப்புறம் சுற்று பிரகாரத்துக்கு அங்கே போய்ட்டு அப்படி சுற்றிட்டு வரோம். நம்ம என்னைக்காச்சும் நினச்சிருக்கோமா இதில் எவ்வளோ மன்னர்களுடைய கால்பட்டிருக்கோம், பெரிய பெரிய ஆட்கள், அவங்கெல்லாம் வந்து மக்களால் உண்மையிலேயே வந்து போற்றப்பட்டவர்கள். அவங்களுடைய கால்பட்ட இடத்துல இன்றைக்கி நம்ம வந்து போகிறோம், இன்றைக்கி வந்து நம்ம விசிட் பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம வந்து அவங்களெல்லாம் பார்க்குறோம் இந்த இடத்தெல்லாம். அப்படிங்கும்போது அது நமக்குள்ளார வந்து ஒரு பெரிய வாஞ்சை ஒன்று வரும் தஞ்சாவூரை நினைக்கும் போது. ஒவ்வொரு ஊரில் இருக்க பெரிய கோயிலும் ஒவ்வொரு பெரிய மன்னர்கள் கட்டினது தான். இருந்தாலும் வந்து தஞ்சாவூர் வந்து ஒரு தலைநகரமாக இருந்து இன்றைக்கி உலகமே வந்து தஞ்சாவூர்னு வந்து பேசுகிறதுக்கு காரணமாக இருந்த ராஜராஜன் நடந்த இடம். அந்த இடத்துல நம்ம வந்து இன்றைக்கி உள்ளே வரோம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த ஃபீலே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் உள்ளர வரும்போதும் தோணும், ஆக்சுவலாக எந்த இடத்துல வந்து ராஜராஜன் இந்த கோவிலை கட்டி முடிச்சுட்டு நின்று அதை பிரமிப்பாக பார்த்துருப்பாரு, எந்த வியூவில் அவர் வந்து பார்த்துருப்பாரு, அப்பா பிரகதீஸ்வரருக்கு இவ்வளோ பெரிய ஆலயத்தை நான் கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் எங்கே நின்று இதை வந்து வியப்பாக பார்த்துருப்பாரு அப்படிங்கிற அந்த கொஷின் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். எங்கே நின்று பார்த்துருப்பாரு? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குமா? இந்த கோவிலில் எங்கே நின்று பார்த்தா அதோடைய அந்த பிரம்மாண்டம் விஸ்தீர்ணம் வந்து அப்படியே கண்கொள்ளா காட்சியாக தெரியும். நமக்கு வந்து நம்ம சாதாரண மக்கள் தான், நமக்கு எங்கே நின்று பார்த்தாலுமே அது அப்படி வியப்பாக தான் தெரியும். ஆனால் அவர் வந்து அதை உருவாக்குனவர், அதை கிரியேட் பண்ணவர். அந்த அவருக்கு வந்து எந்த இடத்துல அதை நின்று பார்த்துருந்தா அந்த பிரம்மாண்டம் எப்பா எவ்வளோ பெருசாக நம்ம வந்து கட்டி முடிச்சிட்டோம், நம்ம பண்ணது ஒரு மிகப்பெரிய சாதனை, இது நம்ம இன்னும் ஒரு 1000-2000 வருஷத்துக்கு நம்மளை பேரை வந்து கொண்டு போகும்னு அவருக்கு எந்த இடத்துல தோணியிருக்கும்? அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கொஷினாகவே இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் வந்து தோணுமா தோணாதான் தெரில. இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் விசிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த கேள்வி வந்து தோணும், எங்கேருந்து ராஜராஜன் இந்த கோயிலை வந்து பார்த்து வந்து இந்த சிந்தனை வந்து அவருக்கு தோணியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நைஸில். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு காசு சேர்த்து வச்சு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டுறோன்னா அந்த வீட்டையே நம்ம வந்து ஆச்சரியத்தோடு பார்ப்போம், அப்படியே ஆசையாக பார்ப்போம், பிரமிப்பாக பார்ப்போம். அப்பா வெளில வந்து இன்னும் இவ்வளோ பெரிய வீடு நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இவ்வளோ பெரிய கோவில் இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் அவருக்கு அப்புறம் அந்த கோவிலுக்குள்ளே வந்து நம்ம வந்துட்டு போயிட்டோம். இப்படி இருக்கும்போது அவருக்கும் அந்த சிந்தனை வந்து தோணியிருக்கும்ல, அப்பா கட்டிட்டோம் எவ்வளோ பெரிய கோவில் அப்படின்னு. அது எந்த இடத்துல அவர் நின்றுப்பார், நின்று அவர் இந்த சிந்தனையை வந்து பண்ணி பார்த்துருப்பார். அப்படியே எழுந்திரிச்சு போய் நம்ம அப்படியே சுற்றிட்டு நம்ம சோழ தேசம் இன்ட்டு பேராவூர்னி பாய்ஸ் சூப்பர். கனடாலேருந்து ஒருத்தங்க நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காங்க. இளையராஜா ஹாய். ஓகே, நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், ஒரு எந்திரிச்சு ஒரு வாக் போயிட்டு உள்ற எல்லாத்தையும் வந்து ஒரே ரவுண்டு, அப்படியே பெரிய ரவுண்டு, ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. நான் வந்து அப்படியே கிளம்பிடுவேன். அப்படியே நேராக போய் ஒரு வாக் போயிட்டு ஜஸ்ட்டு சுற்றிட்டு அப்படியே வந்து வந்துடுவோம். ஓகே, ஜஸ்ட் நான் அப்படியே போகும்போது எல்லாத்தையும் வந்து காட்டிகிட்டே போகிறேன். மைக்கை கேரி பண்ணிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். இது வந்து சைடு மண்டபம். அது இதுலேருந்து போனீங்க அப்படின்னா இந்த வராகி சைடு நதி மாரி. இங்கே வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும் பாருங்கள், டக்குன்னு கோவில் விட்டு வெளியில் போகிறது. அது யாருக்குமே தெரியாது. வந்திருப்பீங்க, இந்த இடத்துல அவ்வளோ விளக்கு போட்டிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அந்த கதவை. அதுமாரி இது வந்து வன்னி மரம். இது வந்து வன்னி. அதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு 2 கட்டை மாரி கட்டியிருக்காங்க பாருங்க, ஏன்னா இது வெயிட் வந்து சாஞ்சிருச்சு.
இது வந்து உங்களுக்கு குட்டி ஆஞ்சநேயர். இங்கே வராகி சந்நிதி அந்த இடத்துல கூட்டமாக இருக்காங்கல்ல, அது வந்து வராகி சந்நிதி. ஆக்சுவலாக அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது, அதனால் நம்ம அங்கே எடுக்க வேண்டாம், நம்ம இங்கே போவோம். ரூல் இஸ் அ ரூல். ஒரு இடத்துல ஒரு ரூல் போட்டிருக்காங்கன்னா அதை நம்ம கண்டிப்பாக மதிக்கணும். இந்த வியூ சூப்பராக இருக்குல்ல. ஒருவேளை ராஜராஜன் இங்கே தான் நின்று கோயிலை வந்து வேப்ப பார்த்துருப்பாரோ. இந்த வியூ தான் நல்லாயிருக்கு. ஏன்னா எல்லாருமே இந்த வியூ தான் எடுத்து போட்டிருப்பாங்க ஃபோட்டோ. அதுமாரி அங்கேருந்து போய் சைட்லேருந்து எடுப்பாங்க. ஃபுல்லாக அந்த பாக்ஸ் அப்படியே எடுத்து ஃபுல்லாக போடுவாங்க. அதுமாரி இந்த கொடிமரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய ஸ்டோரி வந்துருக்கு. அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருப்போம், அந்த ஃபுல் சீரீஸில் உள்ளது. நந்தி, இது வந்து அந்த பெரிய கொடிமரம். கிளியர் வியூ. தேங்க்யூ. ஐ திங்க் இந்த வியூ தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வெயில் தான் கடுமையாக இருக்குது. 5 किलोमीटर रास्ता बना, उसके ऊपर साइड लगे हुए. அந்த ரீசெண்ட்லி நம்ம இந்த இதெல்லாம் பண்ணாங்கல்ல, கல் தரை இதெல்லாம் பேர்த்து இதெல்லாம் மாற்றினாங்க. அந்த சம்திங் இந்த ஒர்க்கு போய்ட்டு இருந்துச்சுல, அந்த ஒர்க்கு போகிறதுக்கான கல் தான் இங்கே இருக்கிறது. ஸோ அது அந்த ஒர்க் ரிலேட்டட் கல் தான், சப்பக்கல் எடுத்துகிட்டு மாற்றினாங்களா என்னமோ சம்திங் அதை பண்ணாங்க. அப்போ ரீசெண்டாக தரையை உடச்சிட்டு ஏதோ மாற்றினாங்களா என்னமோ பண்ணாங்க. அதுக்கான கல் இங்கே இருக்குது வரும். ஓகே, நான் சொன்னேன்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ் அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தர் வந்து கேமரா வச்சுட்டு நிற்கிறாரு, செக்யூரிட்டிஸ் வந்து அங்கே இது பண்ணிட்டாங்க பாருங்கள், கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. இந்த வியூ சூப்பராக இருக்குல்ல, செம வியூ இது. சில பேர் இப்படி தான் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பல போனேன், இது அப்படியே இருக்குல்ல, இந்த வியூ அப்படியே ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபுல்லாக. ஸோ இதுதான் வந்து ஃபுல்லான ஒரு வியூ. போர்ட்ரேட்டில் இதில் லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கால் கொதிக்குது, நல்லா 8:30 மணிக்கே இப்படியா, எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் வெயில். இது வந்து எக்ஸிட் வழி, பிரகதீஸ்வரோட நீங்கள் நேரில் உள்ளர போய் பார்த்துட்டு இது எக்ஸிட் ஆகி வருவீங்க. காலையிலே பாருங்கள் எவ்வளோ கூட்டம், இவ்வளோ கூட்டம், நல்ல ரஷ்ஷு. நம்ம முன்னாடியே இந்த இதெல்லாம் பார்த்துருக்கோம். அங்கே இவர் அந்த பிள்ளையார் கோவில் இதெல்லாம் வந்து வேறு மன்னர்கள் கட்டினது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது மேலே ஒரு குட்டி ஸ்டெப்ஸு போட்டு அங்கே மேலே போய் பார்த்துருக்காங்க. அப்பா, மேலே இருக்க கலசத்தோட நிழல் கீழே விழுவாது, அதான் இதில் இருக்க ஹைலைட்டு. கலசத்தோட நிழல் வந்து கீழே விழுவாது. இதை நீங்கள் 12 அடியாக கலசம் ஹைட்டு. இந்த கலசத்தோட உயரம் வந்து கலசம் மட்டும், மேலே இருக்கிற கோபுரம் இல்லை, கலசம் மட்டும் 12 அடி. அதோட நிழல் வந்து கீழே விழுவாது. இந்த பழமை வந்து தெரியுது பாருங்கள், அதில் இருக்கிற ஓவியங்கள்லாம். நம்ம எடுக்கலான்னு போகிறோம், அந்த பாப்பா வந்து நின்றுச்சு. இந்த கோவில் வந்து சரபோஜி 2 கட்டினதான். இந்த இது மட்டும் எப்படின்னா இதில் இருக்கிற வேலைப்பாடுகளை வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம். இதில் இருக்கிறது பாருங்களேன், ரொம்ப பழசாக அப்படியே சிதிலமாக இருக்கும். ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக இருக்கும். இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கா, அதுதான். ஸோ இது வந்து ஒரு எழுத்துக்களுமே இங்கே வந்து ஹிந்தியில் தான் எழுதியிருக்கும். அதில் இருக்கிறதெல்லாம் தமிழ் ரிலேட்டடாக இருக்கும், இது வந்து உங்களுக்கு ஹிந்தியாக இருக்கும்.
ஹிந்தி ரிலேட்டட். ஸோ இந்த பிளேஸ் தான் நினைக்கிறேன். கல்லெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்க. ஏதோ ஒர்க்கு இங்கே சம்திங் எதாவது நடக்குது. அதுமாரி இந்த வியூவும் சூப்பராக இருக்கும். பின்னாடியிலேருந்து மேலே அந்த கலசத்தை பார்ப்போமா, அந்த இது கீழே விழுவாது, நிழல் கீழே விழுவாது. அதுதான் ஃபுல் வியூ. கோவிலுக்குள்ளே கேமரா தான் ப்ரோ அலோவ் பண்ண மாட்டாங்க. மொபைல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். யார் சொன்னால் மொபைல் எடுத்துகிட்டு வர்றாங்க? இங்கே வரவங்க எல்லாருமே மொபைல் வச்சு தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கேமரா கொண்டு வந்து வச்சு இப்போ சமீபத்தில் அது இப்போ ஏதோ ரூல் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்கும், ஏகப்பட்டதான் நடக்கும். இந்த மரத்தில் வந்து பள்ளி பார்ப்பாங்க. நம்ம அதிலே சொல்லியிருப்போம் இந்த வீடியோவில். இது வந்து பள்ளி பார்ப்பாங்க அப்படின்னா, பள்ளி தேடி பார்த்தாங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பின்னாடி இருக்கிறது கரூரார் சந்நிதி. இது இங்கே இருக்கிற அந்த மண்டபங்கள். மண்டபத்துக்குள்ளார நடக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும். அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த மண்டபத்துக்குள்ளார. இது சுப்பிரமணிய சாமி கோவில். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த வேலைப்பாடுகள்லாம் வேறு லெவலாக இருக்கும். இது ராஜராஜன் கட்டினது இல்லை, அதுக்கப்புறம் அந்த மன்னர்கள் கட்டினது. ஏதோ பாத்திரத்தை போட்டு உருட்டுறாங்க அங்கே. இதோட வேலைகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ கிளியராக இருக்கும். இது நாயக்கர்கள் காட்டில் கட்டினது. சிவப்ப நாயக், 17th century. அப்படியாலே போயிடலாம். மேலே ஏறி போய் பார்க்கலாம், ஆனால் வேணாம். நம்ம தான் இந்த வீடியோவில் தான் காட்டியிருக்கோமே, எல்லாத்தையுமே காட்டியிருக்கோம் ஃபுல்லாக. இது லைவ் போடலாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வியூ. குட் மார்னிங் ப்ரோ சுந்தர். குட் மார்னிங் ஜே மோகன்ராஜ். குட் மார்னிங் பிரதர். குட் மார்னிங், குட் மார்னிங். இனிய ஒரு தரிசனம். இது ஒரு மண்டபம் பூட்டியே இருக்கும். இங்கே இது ஒரு பெரிய மண்டபம் ஒன்று இருக்கும், அது பூட்டியே இருக்கும். இதோட சிற்பங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்களேன். கீழே இருக்கிற உடம்பு வந்து யாழியாக இருக்கும், மேலே இருக்கிற அந்த உருவம் வந்து மனுஷ உருவமாக இருக்கும். அந்த மனுஷ உருவத்துலேயுமே முகம் வந்து மீசை தாடியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து எதை பேஸ் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. கால் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கும், யாழி கால் மாதிரி இருக்கும். ஆனால் உருவம் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷ உருவமாக இருக்கும். மேலே சிற்பம் பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏதாவது சொல்லுங்கள். எதிர் வெயில் கண்ணாமண்ணு போட்டு பிரித்து எடுக்குது. இதுலேயே போகலாம், நம்ம மண்டபத்துக்குள்ளேயே நம்ம வந்து போயிடலாம், நல்லாயிருக்கும். அந்த கடைசிக்கு போய் அங்கே ரைட் எடுத்து அப்படி போயிடலாம் வாசலுக்கு. எல்லாருமே மோஸ்ட்லி அப்படி தான் போவாங்க, பார்த்தீங்கன்னா அப்படி தான் போவாங்க. நம்ம அங்கே போவோம். அப்படியெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இதெல்லாம் கட்டிட்டு. அந்த சுப்பிரமணியர் ஆலயத்துலேயும் நீங்கள் விநாயகர் இதுலேயும் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிறது வந்து ஹிந்தி எழுத்தாக இருக்கும். மராட்டி மன்னர்லாம் வந்து ஹிந்தியில் அதில் வந்து இந்த கல்வெட்டுகள் பண்ணியிருப்பார். இதிலெல்லாம் வந்து அந்த பழங்காலத்து தமிழ் இருக்கும். இங்கே பாருங்க, அந்த அந்த காலத்து கல்வெட்டு. அது புருஷா மிருகம், பெரிய சிவபக்தன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ, நைஸ் இன்ஃபர்மேஷன். அந்த மிருகம் பேர் வந்து புருஷா மிருகமா, பெரிய சிவபக்தராம், அதுக்காக தான் வச்சுருக்காங்களாம். நைஸில் இவ்வளோ சிதிலமாக இருக்குது. ஆனால் நிறைய இன்னும் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருந்திருக்கு இந்த பாருங்க. பட் எல்லாமே வந்து அப்படியே காலப்போக்கில் இதாகிடுச்சு, முடிஞ்சு.
இப்போ இருக்கிற இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதை வந்து நல்லா பார்த்து மெயின்டைன் பண்ணி லைட்டிங்லாம் போட்டு அப்பப்போ க்ளீன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது முத பீரியடில் உள்ளது அப்படியே முடிஞ்சிச்சு. அது கொடிமரம், அதுக்கப்புறம் நந்தியிலேருந்து உங்களுக்கு வெளியில் போயிட வேண்டியதுதான். நீங்கள் வெளியூர்லேருந்து தஞ்சாவூருக்கு பெரிய கோவில் பார்க்க வரவங்களா இருந்தீங்க அப்படின்னா பெரிய கோவில் மட்டும் பார்க்காம நீங்கள் வந்து ஒரு 2-3 இடத்த வந்து சேர்த்து பார்த்துட்டு போகலாம். ஆப்போசிட்டில் வந்து ராஜாளி பேர்ட்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. அந்த பேர்ட்ஸ் பார்க் வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதேமாரி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் பேலஸ் இருக்குது, தஞ்சாவூர் பேலஸ். அதுவும் வந்து பார்த்துட்டு போகலாம். நந்தியை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு. நந்தியோட மண்டபம், இதுக்கு இன்னமும் மண்டபம் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான தூண் தான் அதெல்லாம், பட்டு இல்லை. இதோட கண்டினியூவேஷனாக அங்கே ஏதாவது இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னன்னு தெரில. எல்லாம் ஆர்கியாலஜியில் எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவ்வளோ பெரிய நந்தி, ஒரே கல்லாலான நந்தி. இது பலிபீடம். இவ்வளோ பெரிய நந்திக்கும் பிரகதீஸ்வரருக்கும் ஏற்ற பலிபீடம் அது. அப்படியே வந்து முன்னாடி பிரசாதம் வாங்குறதுக்கான இடம் வந்து சேல்ஸு அங்கே இருந்தது. இப்போ அப்படியே இந்த என்ட்ரிக்கு இந்த மாற்றி இங்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க, சின்ன கடையாகவே போட்டாங்க. இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த புளி சாதம் இந்த மாதிரி சக்கரை பொங்கல்லாம் வாங்கிட்டு போகலாம். எப்படி ஐட்டம் பாருங்க, நான் ரொம்ப செட் ஆகிடுச்சு. ஓகேவா? காலையிலே தஞ்சாவூர் பெரிய கோவில் உங்களுக்கு காட்டினதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்னொரு தஞ்சாவூர் வீடியோவில் சந்திப்போம். இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களோட தஞ்சாவூர் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி வைக்கணும். ஸ்டே டியூன், டேக் கேர், பை.